இன்னும் 5 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் என்ன இன்னும் 5 வருஷத்துல அவங்களும் அட்ரஸ் எல்லாம் ஆக போறாங்க. பப்ளிக் ஏதோ தெரியாம போட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துல தெரிய போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அது மைனாரிட்டி அரசு தானே, எப்ப வேணாலும் கவுந்துரும். இன்னைக்கு வேணா வந்து ஏடிஎம்கே உடச்சு அவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டலாம். அது இட் இஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் 117 அவங்கள்ட்ட கிடையாது, மேஜிக் நம்பர் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால அவங்க நிச்சயம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணிருக்காங்க. இருக்கிற ஏடிஎம்கே ஒரு 2 உடச்சு அதுல இருந்து இவங்க வந்து சுத்தமான கட்சின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி சுத்தமான கட்சி ஆக முடியும்? தமிழக வெற்றி கழகம் நாங்க வந்து தூய்மையான அரசாங்கம் அமைப்போம். ஸ்டார்டிங்கே கம்யூனிஸ்ட் எடுத்துட்டீங்க. போய் நேரா போய் இவர் போய் பெரியாரை பார்த்தா, இவரு பெரியாரோட வழித்தொண்டலா இருக்கிற வீரமணி போய் பார்த்தாரு. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாருமே இந்து சமுதாயத்துக்கு எதிரானவர்கள். அனைத்து இந்த கும்பலே இந்து சமுதாயம் எதிரானவர்கள். ஆனா பாக்குறது, பொட்டு வச்சுக்கிறது, விபூதி பூசிக்கிறது, வேலை எடுத்துட்டு கோயிலுக்கு போறது. எதுக்கு போற நீ? உனக்கு தான் பிடிக்கல. உன் மதமும் அது கிடையாது. உன் மதம் வேற. எங்க மதத்தை பத்தியோ எங்க தர்மத்தை பத்தியோ பேசுறது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உனக்கு பிடிக்கல, நீ ஏன் வேலை எடுத்துட்டு போன? ஏன் திருச்செந்தூர் போன? நாங்க எல்லா கோயிலுக்கும் போறோமா? போறோம். நீ ஏன்? நாங்க யாருமே துவேஷமா பேசுறது கிடையாது. ஆனா நீங்க துவேஷமா பேசிட்டு அந்த கோயில் உள்ள ஏன் கால் எடுத்து வச்ச? அப்ப பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப இவங்க எப்படி தூய்மையா இருக்க முடியும்? அப்ப அங்க எம்எல்ஏ பேசுறாருன்னா சொல்லி கொடுத்தா பேசுறாங்க. போய் வீரமணியை பார்த்தாருல முடிஞ்சு போயிட்டு இருக்கு. வீரமணியை பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை வந்தவனே அவரோட கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் பேசலாம் என்ன பேசலாம் முடிஞ்சு போச்சு. இவங்க எல்லாருமே வந்து இந்து எதிர்ப்பாளர்கள். இந்துக்களுக்கு எதிர்ப்பாகவும் மக்களுக்கு எதிர்ப்பாகவும் கிட்டத்தட்ட 78-80% இருக்கிற மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாரு சொல்றேன் சார். அவரு ஒரு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜோதிடர் காலில் தான் விழுந்துட்டு இருக்கிறாங்க. சனாதனம் சொல்லிட்டு அவர் பண்டிட் அவர் காலில் தான் போய் விழுந்துட்டு இருக்கிறாரு. ஜோதிடர் காலில் விழுந்துதான் அவங்க சொல்லிதான் இத்தனை மணிக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணும், இப்படிதான் இந்த சிம்பிள் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாமே அவர் காலில் தான். அந்த ரத்தன் பண்டிட் அவர் காலில் விழுந்துதான் செஞ்சாங்க. அவர் தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வர்றப்பே வந்து சொல்றாரு நீங்க இவ்வளவு சீட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்றாரு. எல்லாமே அஸ்ட்ராலஜி வந்து நம்ம யாருமே மறுக்கல. அஸ்ட்ராலஜி எல்லாருமே அதெல்லாம் உண்மை. அதை தெரிஞ்சுதான் செஞ்சுட்டாரு. இவங்க எல்லாரும் இந்த ஆன்டி குரூப்ஸ் இருக்குல்ல, என்ன சிபிஐ வந்து சேர்ந்திருக்கு, சிபிஐ சேர்ந்திருக்கு, வீரமணி வீரமணி போய் இவரே போய் பார்த்தாரு. அப்ப வேற வழி இல்லை, அதெல்லாம் வித்ரா பண்றாரு. நீ சேர்க்கவே வேணாம், ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தவே வேணாம்.